அது இல்லாமல் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் எங்கெங்கே போய் என்னென்ன பேசுகிறாரோ அது எல்லாமே வெளியில் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஆர்பி ராஜா பற்றி கேட்டதுனால அந்த பதில் சொல்கிறேன். 15,000 கோடி ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பொய்யை சொல்லிட்டாப்ல. அது பொய்ன்னு சொல்லி நீங்களும் நானும் கன்ஃபார்ம் பண்ணல, எடப்பாடியார் கூட கன்ஃபார்ம் பண்ணல. எடப்பாடியார் அதற்கு அப்புறம் தான் வந்தார் பிக்சர்லேயே. அதற்கு முன்னாடி ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திலிருந்தே வந்து அந்த அதிகாரிகள் செயல் அதிகாரிகள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படி ஒரு டீலே போடல அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியில் இவரை மேக்கப் பண்ணி ரெடி பண்ணி கூப்பிட்டு போய் ஸ்டாலின் அவர்கள் அப்படியே பொம்மை மாதிரி கூப்பிட்டு வந்துட்டாங்க. பொம்மை முதல்வர். அதனால தான் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. அது இன்னைக்கு பொம்மை முதல்வர்னு இன்னைக்கு பிறந்த குழந்தை கூட தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு அந்த பேரை அவ்வளோ தூரம் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட பொம்மையாக போய் கூப்பிட்டு வந்தார். ஜெர்மனில் போய் ஏறக்குறைய 7,000 கோடி முதலீட்டு நாங்கள் ஈட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த ஜெர்மனியில் உள்ள நிறுவனங்கள் ஃபுல்லாக ஏற்கனவே சென்னையில் இருக்கின்ற துப்பு கொடுத்தது யார் அப்படின்னா இங்கே உள்ள எடப்பாடியார் அவர்களும் ஐயா நாகேந்திரன் அவர்களும் தான். அவங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த நிறுவனங்கள்லாம் ஏற்கனவே வந்து சென்னையில் இருக்குது, இதுக்கு எதுக்கு நீங்கள் ஜெர்மனிக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ டிஆர்பி ராஜா அவர்கள் அவருக்கு இங்கிலீஷ் தெரியும் இல்லை, டிஆர்பி ராஜா அவர்கள் அவருக்கு இங்கிலீஷ் தெரியும். அதான் அண்ணாமலை அவர்கள் என்னை கேட்பார், டிஆர்பி ராஜாவுக்கு அது இங்கிலீஷ் தெரியும். அவர் வந்து ஸ்டாலினை கூப்பிட்டு போகிறாரு. ஸ்டாலினை கூப்பிட்டு போய் இன்றைக்கி ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் உட்கார வைப்பார். ஸ்டாலினுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஃபாக்ஸ்கான்காரனுக்கு தமிழ் தெரியாது. இவங்க என்ன பேச போகிறாங்க? இவர் ஏதோ ஒன்று தலையை ஆட்டிட்டு வந்துடுவார். டிஆர்பி ராஜா இவர் நல்ல பொம்மை மாதிரி வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜா இன்றைக்கி ஸ்டாலினே முங்காம போடுறது இன்றைக்கி வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறது இன்றைக்கி வந்து அதிமுக தான். அதே மாதிரி இந்த வெள்ளை அறிக்கை ஒன்று கேட்டார். இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்து டிஆர்பி ராஜா வெளியிலேருந்து தொழில்கள் வந்து இன்றைக்கி உள்ளே வருதுன்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்து எப்படிலாம் மக்களை ஏமாற்ற முடியும் அப்படிலாம் ஏமாத்துறாரு. அவருடைய துறையில் நடக்கிற விஷயங்கள், போட்ட டீல்ஸ், பண்ண முதலீடுகள் எல்லாத்துக்கும் ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு எடப்பாடியார் அவர்கள் மக்களின் குரலாக ஒழிக்கும் பொழுது டிஆர்பி ராஜா ஒரு வெள்ளை தாளை காமிச்சிட்டு தான் உங்களுக்கு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசினதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து யார் ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறனால இந்த தடவை டிஆர்பி ராஜா அவருடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல சார்.